Hi everyone. Today let's learn about the difference between simple past tense and present perfect tense. இந்த இரண்டு டென்சஸும் இறந்த கால ஆக்ஷன்ஸ் பற்றி பேச யூஸ் பண்ணப்படுது. But there are slight differences between them. So let's see what are them. First, simple past. Simple past tense என்பது இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் பற்றி பேச நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த முடிஞ்ச ஆக்ஷனுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், டீனா லிவ்ட் இன் அலாஸ்கா. டீனா லிவ்ட் இன் அலாஸ்கா. டீனா அலாஸ்காவில் வாழ்ந்தாள். ஸோ இப்போ வாழ்கிறாளா? நோ, இப்போ வாழ்வதில்லை அப்படின்ட்டு இருந்தால் எங்களுக்கு சொல்லலாம் டீனா லிவ்ட் இன் அலாஸ்கா. அல்லது சம்டைம்ஸ் அது பற்றி எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாது, அவள் வாழ்ந்தாள் என்பது மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் எங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த விஷயத்தை சொல்லலாம், டீனா லிவ்ட் இன் அலாஸ்கா என்பதாக. பட் when we say this sentence in present perfect tense, அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? டீனா ஹேஸ் lived in Alaska. This is the format of present perfect. நாங்கள் சப்ஜெக்டோட have அல்லது has சேர்த்து பிறகு V3 ஃபார்ம் ஆஃப் த verb யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியாத ஒருவர் இருந்தால் அதற்கான வீடியோவை நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றிய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்குது. யூ கேன் செக் இட். டீனா ஹேஸ் லிவ்ட் இன் அலாஸ்கா. ஸோ இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் நாங்கள் இதே விஷயத்தை சொல்கிறோம். பட் ரெண்டு சென்டென்சஸ்லேயும் மீனிங்க்கு டிஃபரன்ஸ் இருக்குது, மீனிங் சேஞ்சாக இருக்குது. டீனா ஹேஸ் லிவ்ட் இன் அலாஸ்கா என்பது அவள் அலாஸ்காவில் வாழ்ந்தால் இன்னும் அலாஸ்காவில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் என்ற மீனிங். எப்படி? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நாங்கள் அது சொன்னோம்டா. டீனா ஹேஸ் லிவ்ட் இன் அலாஸ்கா என்பதோட மீனிங் அவள் பாஸ்டில் வாழ்ந்தால், அதே போல் இப்போ வரைக்கும் அங்கே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஓகே, ஸோ பாஸ்ட் ஒரு இன்சிடெண்ட் அதே மாதிரியாக இன்னமும் இருக்குது என்றால் எங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். பட் சிம்பிள் பாஸ்டில் சொன்னோம்டா அது பாஸ்ட்லேயே முடிஞ்ச விடயம், இப்போது அது அவ்வாறாக இருப்பதில்லை என்ற மீனிங். அதே போல் டீனா ஹேஸ் லிவ்ட் இன் அலாஸ்கா ஃபார் 5 years என்றால் 5 வருடங்களாக வாழ்ந்து வருகிறாள். ஸோ இப்போ கூட அங்கே தான் வாழ்கிறாள் இந்த மீனிங்கில் வரும். ஸோ எவ்வளவு காலமாக என்றும் எங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். டீனா ஹேஸ் லிவ்ட் இன் அலாஸ்கா ஃபார் 5 years. So let's see another example. Then you could understand it much better. I worked in a coffee shop last year. I worked in a coffee shop last year. சென்ற வருடம் ஒரு காஃபி ஷாப்பில் வேலை பார்த்தேன். ஸோ இப்போ பார்க்குறேனா? இல்லை. ஸோ சிம்பிள் பாஸ்டில் நான் இந்த விஷயத்த சொன்னேன்டா அது பாஸ்ட்லேயே முடிஞ்ச ஒரு ஆக்ஷனாக இருக்கும். ஸோ இதே சென்டென்ஸை இதே விதமாக எங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் மாற்றி சொல்ல முடியுமா? I have worked in a coffee shop last year. Is it correct? No, that is wrong. Why is that? Last year. ஒரு டைம் இனை எங்களால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. I have worked in a coffee shop. Last year சேர்ந்தால் இந்த சென்டென்ஸ் totally wrong. So how should it be? I have worked in a coffee shop since last year. Since last year. ஸோ சென்ற வருடத்தில் இருந்து காஃபி ஷாப்பில் வேலை பார்க்குறேன். ஸோ இப்போயும் நான் அந்த இடத்துல தான் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன் இன்னமும் அதே விதமாக நடந்து கொண்டிருக்குதா? ஸோ we can use present perfect tense. I have worked in a coffee shop since last year. ஓகே, ஸோ since எப்போ இருந்து என்றதை since யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் சென்டென்ஸில் சொல்லலாம். பட் I worked in a coffee shop last year.
சென்ற வருடம் வேலை பார்த்தேன் என்பதாக சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்தை எங்களுக்கு சொல்லலாம். பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எவ்வளோ காலமாக, ஓகே, எந்த டைமில் இருந்து, இந்த மாதிரி மீனிங்கில் தான் நீங்கள் பேசணும். Let's see another example. Nancy cooked yesterday. So, நேற்று சமைத்தாள். So, that is a finished action. But when we say it in present perfect, Nancy has cooked. Nancy has cooked means அவள் சமைச்சிட்டாள். So, you have the food yet. இன்னமும் உங்களுக்கு அந்த ஃபுட் இருக்குது, சாப்பிடலாம். ஸோ அவளோட ஆக்ஷனோட, கம்ப்ளீட்டான அந்த ஆக்ஷனோட ரிசல்ட் இப்போ இருக்குது. Then you can use present perfect tense. Nancy has cooked. So you can eat now. Okay, so these are the difference between simple past and present perfect. சிம்பிள் பாஸ்டில் நாங்கள் ஒரு ஆக்ஷன் பற்றி பேசுவோம்டா அது பாஸ்டில் முடிஞ்ச ஆக்ஷன், அதுக்கான இம்பேக்ட் இப்போது இருக்காது. பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசினோம்டா பாஸ்டில் முடிஞ்ச ஒரு ஆக்ஷனோட இம்பேக்ட் இன்னமும் இருக்கும், அல்லது பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷனோட ஆக்டிவிட்டி இன்னமும் அதே விதமாக நடந்து கொண்டு இருக்கும். இவ்வாறான சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ now I think that you have got the difference between simple past tense and present perfect tense. So try to use them in your daily conversations. So thank you so much for joining this session. Let's meet with another important English lesson. Until that, take care everyone.